ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்க்க போகிறோம். பாதி செய்யும் போது தான் நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். பிஃபோராக எடுக்கிறதுக்கு மறந்துச்சு. அவசரமாக சீக்கிரம் செய்யணுமே அப்படிங்கிறதுனால எல்லாம் பண்ணியாச்சு. இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஹெர்பல் ஹேர் ஆயிலில் அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் சொல்கிற மாதிரி 30 வகை 40 வகையெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது போட்டிங்கனாலே போதும், ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஹேர் ஆயிலில் அதுதான். இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெந்தயம், பன்னீர் ரோஸு, செம்பருத்தி, அதெல்லாமே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கனாலும் சரி, இல்லை காஞ்ச பூ கிடைக்கும் இல்லைங்களா நாட்டு மருந்து கடையில், அது போட்டிங்கனாலும் சரி. பெரிய நெல்லிக்காயெலாம் கட் பண்ணி நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன வெங்காயம், கரிசலாங்கண்ணி கீரை, மருதாணி இலை, கருவேப்பிலை, வெட்டி வேறு, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இதை போட்டு நான் அப்புறம் வெந்தயம் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. கொஞ்சம் கேஸ்ட்ர் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லிட்டர் ஆயில் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 100 ml கேஸ்ட்ர் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அதை போட்டு கேஸ்ட்ர் ஆயில் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. அதை இறக்குற சமயத்தில் ஒரு 100 ml கேஸ்ட்ர் ஆயில் வந்து போட்டு அந்த ஹீட்லேயே அது வந்து மிக்ஸ் ஆகிடும். போதும். இது எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி இறக்கிடுங்க. வெட்டி வேறு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது எப்படின்னா, அந்த சின்ன வெங்காயம், இந்த கீரை இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதனோட கொஞ்சம் ரொம்ப மூலிகை வாசமாக இருக்கும். நம்மளுக்கு கீரை ஸ்மெல்லு, வெங்காய ஸ்மெல்லாம் அதிகமாக இருக்கும். அது போகிறதுக்காகவே நம்ம வெட்டி வேரெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லே வந்து நம்மளுக்கு மாறும். நல்லா போட்டு கிட்டத்தட்ட 45 to 1 hour நீங்கள் வந்து சிம்மில் வச்சே கொதிக்க வைங்க. அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கணும். இறங்கி நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 டேஸாவது அதுலேயே வச்சுருங்க. நல்லா கூலாகி எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி பாட்டில் ஊற்றிக்கலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணி பாட்டில் ஊற்றுறதையும் நான் காமிக்கிறேன், எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்கிறதையும் காமிக்கிறேன். இது வந்து இந்த சேலுக்காக நான் பண்ணுறதான் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். நம்மளுக்கு இது ஹெர்பல் ஆயில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே 2 days ஆற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாட்டிலில் ஊற்றி எந்த மாதிரி இருக்குது கலர் சேஞ்ச் அப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் வந்து பண்ணோம் இல்லையா முந்தன்னைத்து. ஏன்னா இந்த 2 days நான் அப்படியே வைக்கணும்னு சொன்னேன். அதை இன்றைக்கி ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம். நான் 1.25 லிட்டர் 1 லிட்டர் 150 ml நான் ஊற்றிருந்தேன். அதை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு நம்ம எல்லாம் ஆயில் காய்ச்சினதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 900 ml கிட்ட நம்மளுக்கு வந்திருக்கு. 950 வந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு 50 ml கம்மி. எதுக்கு 1 லிட்டருக்கு இவ்வளோ ஹேர் ஆயில் நம்மளுக்கு ஆயிருக்கு. எக்ஸஸாக நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு 150 ml அட்லீஸ்ட் 200 ml எக்ஸஸாக ஊற்றுனீங்கன்னா தான் 1 லிட்டர் நம்ம ஆயில் எடுக்க முடியும் காய்ச்சினதுக்கப்புறம். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த என்ன சொல்கிறது, நெல்லிக்காய் எல்லாமே போடுறோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிலை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். ஓவராக ஃபில்டர் பண்ணோம்னா அதனோட கசடு எல்லாமே உள்ளே இறங்கிடும். அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 950 ml தான். எப்படி இருக்குது பாருங்கள் ஆயில். யாருக்காவது வேணும்னா டிஎம் பண்ணுங்கள்.